தாகமாயிருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். இதன் பின் அனைத்தும் நிறைவேறிவிட்டது என்பதை அறிந்த இயேசு தாகமாயிருக்கிறது என்றார். மறைநூலில் எழுதியுள்ளது நிறைவேறவே இவ்வாறு சொன்னார். அங்கே ஒரு பாத்திரம் நிறைய புளித்த திராட்சை ரசம் இருந்தது. அதில் கடற்பஞ்சை நன்கு தோய்த்து ஈசோப்பு தண்டில் பொருத்தி அதை அவர்கள் அவரது வாயில் வைத்தார்கள். அந்த ரசத்தை குடித்ததும் இயேசு எல்லாம் நிறைவேறிற்று என்று கூறி தலை சாய்த்து ஆவியை ஒப்படைத்தார் என யோவான் எழுதிய நற்செய்தி 19வது அதிகாரம் 28 முதல் 30 வரைக்கும் உள்ள இறை வார்த்தைகளில் நாம் இவ்வாறு பார்க்கின்றோம். உடல் அளவிலும் மனதளவிலும் கொடிய வேதனைப்பட்டு இறக்கும் தருவாயில் தாகத்தால் தவித்து தடுமாறிய பொழுது கடலின் தண்ணீரை வரவழைத்து அவைகளை பூமியின் விசாலத்திலே ஊற்றுகிறவர் ஆமோஸ் 5:8 என பெயர் பெற்றிருந்த அவருக்கு ஒரு சொட்டு தண்ணீர் கொடுக்கக்கூட யாரும் முன் வராதது எவ்வளவு வேதனையான காரியம்! மாறாக வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சுவது போல தண்ணீருக்கு பதிலாக கசப்பான காடியை புளித்த திராட்சை ரசத்தை குடிக்க கொடுத்தது அதைவிட கொடூரமான காரியம். ஆனால் இது தற்செயலாக நிகழ்ந்த ஒரு காரியம் அல்ல. புனித யோவான் மறைநூலில் எழுதியுள்ளது நிறைவேறவே இயேசு இவ்வாறு சொன்னார் என கூறியதாக நாம் 28ஆம் இறை வார்த்தையில் பார்க்கின்றோம். ஒரு மனிதனை சிலுவையில் அறையும் பொழுது அவன் அனுபவிக்கும் வேதனையை இந்த கசப்பான காடி சிறிதளவு குறைக்கும் என்பதற்காக அவனுக்கு இதை கொடுப்பது ரோமர்களின் வழக்கம். அதை குடிக்கும் பொழுது ஏற்படும் போதையில் அந்த வலி சிறிதளவு மறையும். அதனால் அவன் சிலுவையில் தொங்க இது ஏதுவாயிருக்கும் என்று பாரம்பரியம் சொல்கிறது. இந்த எண்ணத்தில் தான் இயேசுவுக்கும் இது கொடுக்கப்பட்டது. ஆனால் இயேசு அதை ருசி பார்த்த பின் அது போதை தரும் காடி என்பதை கண்டு கொண்டு குடிக்க மறுத்தார் என நாம் மத்தேயு 27:34 வாசிக்கின்றோம். என் துக்கத்தை என் வேதனையை மறக்க நான் குடிக்கிறேன் என சொல்லும் இவ்வுலக மக்களுக்கு சிலுவையில் இயேசு கற்றுக் கொடுக்கும் இப்பாடம் எப்பேற்பட்டது! நான் என் வழியை இப்படி மறக்க விரும்பவில்லை. ஏனென்றால் என் பிள்ளைகளை மீட்டு கொள்ள நானே வழிய வந்து ஏற்றுக்கொண்ட பாடுகள் இவைகளை நான் அனுபவித்தே ஆக வேண்டுமென மாறாவின் கசப்பான நீரை மதுரமாக்கிய நம் ஆண்டவர் விடுதலை பயணம் 15:25 நம் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்த்தார். எபிரேயர் 2:9 நம் ஒவ்வொருவரின் பாவத்தையும் அவர் தம் உடலில் சுமந்தார். 1 பேதுரு 2:24 ஆனால் நாம் துணிகரமாக பாவங்கள் செய்யும் பொழுது ஆண்டவரே நீர் குடிக்க இப்படிப்பட்ட கசப்பான காடியை கொடுக்கின்றேனே என நினைக்கின்றேனா? இல்லையே. ஆனால் புனித பவுல் நான் அவரின் அடையாளங்களை என் உடலில் சுமந்து கொண்டிருக்கிறேன் என சொல்வதை நாம் கலாத்தியர் 6:17 வாசிக்கின்றோம். அவர் பட்ட பாடுகளை என்று நான் பட்ட பாடுகள் என்று நினைக்கின்றேனோ, என்று அந்த வழியை என் வழியாக நான் உணர்கின்றேனோ, அன்றுதான் என் அன்பு இயேசுவின் அன்பை என்னால் உணர முடியும். அவ்வாறு அவரது அன்பை உணர்ந்தால்தான் இனி என்னால் பாவம் செய்யாமல் இருக்க முடியும் என எத்தனை தேவ மனிதர்கள் புனிதர்கள் சொல்வதை நாம் கேட்டிருக்கின்றோம். ஆம் அன்பானவர்களே, ஒவ்வொருவருடைய பலவீனத்தையும் நோயையும் அவர் தன்மேல் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டார் என மத்தேயு 8:17 பாடுகளையும் துக்கங்களையும் சிலுவையில் சுமந்தார் என ஏசாயா 53:4 மற்றும் 5 இதற்காகவே அவர் மாம்சமும் இரத்தமும் உடையவராய் பூமிக்கு இறங்கி வந்தார் என எபிரேயர் 2:14-15 வாசிக்கின்றோம். நாம் வெளியரங்கமாக சிரித்து கொண்டிருக்கலாம். ஆனால் உள்ளத்தின் ஆழத்தில் அநேக கசப்புகளோடு யாரிடம் அதை சொல்வது என்று தெரியாமல் தவித்து கொண்டிருக்கலாம். ஆம், பாவம் கசப்பானது. திருத்தூதர் பணிகள் 8:23 வியாதி கசப்பானது. ஏசாயா 38:17 வைராக்கியம் கசப்பானது. யாக்கோபு 3:14 பகை கசப்பானது. 1 யோவான் 2:9 மரணம் கசப்பானது. 1 சாமுவேல் 15:32 இப்படிப்பட்ட பலவிதமான கசப்பான காடிகளை நாம் சுவைக்கக்கூடாது என்பதற்காக தான் நம் அன்பர் இயேசு அதை ருசி பார்த்து ஒதுக்கிவிட்டார். ஆகவே ருசி பார்த்த அவருக்கு தெரியும் அந்த கசப்பின் கொடூரம். ஆகவே அவரிடம் கொடுப்போம் நம் கசப்பு நிறைந்த வாழ்வை. அன்னாளின் எரேமியாவின் எசேக்கியேலின் நகோமியின் கசப்பை மாற்றின தேவன் நம் கசப்பான வாழ்வையும் மதுரமாக மாற்றுவார் என்பதில் சந்தேகமில்லை. ஜெபம் செய்வோம். தாகமாயிருக்கிறேன் என்று திருவாய் மலர்ந்த எங்கள் அன்பு இயேசுவே, உம்மை போல நாங்களும் எங்கள் கசப்புகளை சகிப்புத்தன்மையோடு ஏற்றுக்கொள்ளவும், பின் எவ்வாறு நீர் வெற்றி சிறந்தீரோ அதே போல நாங்களும் எம் வாழ்வில் வெற்றி சிறக்கவும் உதவி புரியும். ஆமென்.